ஓம் நம சிவாய நம. நமக்கு எத்தனை எத்தனை அம்மா, எத்தனை எத்தனை அப்பா, எத்தனை எத்தனை பிள்ளை, எத்தனை எத்தனை மனைவி, எத்தனை எத்தனை பிறப்பு இன்னும் இருக்கின்றது என்று நாம் யாருக்குமே தெரியாது. அதான் பட்டினத்தார் சொல்லியிருப்பார், நம்முடைய பிறப்பை நம்மால் எண்ண முடியாது. 7 கடலினுடைய மண்ணை கூட எண்ணிவிடலாம், ஆனால் நம்முடைய பிறப்பை எண்ணவே முடியாது என்கின்றார். அப்படியாப்பட்ட பல பிறவைகள் நாம் எடுத்திருக்கின்றோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போது இந்த ஜென்மத்தில் எனக்கு ஒரு தாய் தந்தை, ஒரு மனைவி, குழந்தைகள், ஒரு சுற்றம், ஒரு குடும்பம். அதற்கும் போன ஜென்மத்தில் ஒரு குடும்பம், ஒரு தாய் தந்தை, குழந்தைகள், மனைவி என்று ஒரு குடும்பம். அதற்கு போன ஜென்மத்தில் ஒரு தாய் தந்தை, அதற்கு முந்தின ஜென்மத்தில் ஒரு தாய் தந்தை, அதற்கு முந்தின ஜென்மத்தில் ஒரு தாய் தந்தை, குழந்தை, மனைவிகள். இறைவா, இன்னும் இந்த ஜென்மம் இருக்கின்றது, இன்னும் அடுத்த ஜென்மத்தில் எனக்கு என்ன கொடுக்க போகிற, அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் என்ன கொடுக்க போகிற இறைவா, எனக்கு இப்படியாப்பட்ட இந்த குடும்ப வாழ்க்கை, அது இதுன்னு இந்த மனைவி, சுற்றம், குழந்தைகள், தாய் தந்தை இன்று இன்னும் எத்தனை ஜென்மம் எனக்கு வச்சிருக்கிறனே தெரியலடா இறைவா, ஈஸ்வரா, என்னால் முடியல இறைவா என்று பட்டினத்தடிகள் சொல்லுவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது அவருக்கு மட்டும்தானா அப்படி என்று கேட்டால் கிடையாது. நம் அனைவருக்கும், நம் எல்லாருக்குமே இருக்குது. இதுக்கும் போன ஜென்மத்தில் நம்ம எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், அதுக்கும் முந்தின ஜென்மத்தில் எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம், அல்லது இதுக்கு அப்புறம் என்ன வாழ்க்கை வாழ போகிறோம், இதோட முடிஞ்சு விட போதா அப்படின்னு கேட்டால் முடியாது. மரணம் என்பது இந்த உடலுக்குத்தான் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த மரணம் என்பது இந்த உடலுக்கு மட்டும்தான். இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரிஞ்சிடுச்சு அப்படின்னா அதனுடைய வினைகளை பார்த்து அடுத்த பிறவி என்பது கொடுக்கப்படும். அடுத்த பிறவியில் எப்படியாப்பட்ட சூழ்நிலை, எப்படியாப்பட்ட குடும்பம், எப்படியாப்பட்ட ஒரு தன்மையில் போய் பிறக்க போகிறோம் என்று நமக்கு தெரியாது. இது சைக்கிள் மாதிரி ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு எண்டு என்பது கிடையாது. இன்னும் எத்தனை ஜென்மம் தான் எடுத்து இறைவா, இந்த ஜென்மத்திலே நாம் படக்கூடிய கஷ்டம் என்பது நம்மளால் பொறுத்து கொள்ள முடியல. இன்னும் அடுத்தடுத்த ஜென்மத்தில் என்னதான் பண்ண போகிறோம் இதெல்லாம் நினைக்கும் போது தலை கிருகிருன்னு சுற்றுது. இறைவா போதும் இறைவா, இதை முடிச்சு விட்டுடு இறைவா, இந்த பிறவி, இந்த பூலோக வாழ்க்கையை எனக்கு முடித்து விட்டு விடு இறைவா என்று சொல்லி நாம் மனிதனாக பிறந்து இத்தனை பிறவிகள் எடுத்திருக்கின்றோம். திரும்ப நம்ம பிறவி எடுக்க ஆசையா, அல்லது ஈசனிடம் செல்வதற்கு ஆசையா என்று அவரவர்கள்தான் உணர்ந்து அந்த வழியில் செல்ல வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பல பிறவி எடுத்து அனுபவித்து விட்டோம், இன்னும் பல பிறவிகள் எடுக்க வேண்டாம். ஈசனிடம் நாடிவிடுங்கள், சரணாகதி நிலையில் இருங்கள், நல்லதை செய்யுங்கள். இறைவன் அதற்கு உண்டான வழியை காட்டுவார். ஓம் நம சிவாய நம.